ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சட்டியை சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, இலங்கம் எல்லாம் போடணும். கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கினா நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கு. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போகும். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன்ல அதையும், 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன்ல அதையும் போடுறேன். நான் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அந்த தக்காளி இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதை மேலே சுற்றி விட்டு நல்லா வதக்கணும். வதக்குனா நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சப்பொடி போட்டு தான் கழுவிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் நறுக்கி அரைச்சி வச்சுருந்தேன்ல அதை அந்த ஒரு தக்காளியை நான் போடுறேன். அதை இன்னும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு பொடி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் குழம்பு பொடின்னு கடையில் விற்கிது, அந்த பொடி வாங்கி வச்சுருக்கேன். அந்த பொடி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு 1/2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், மிளகாப்பொடி. அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அந்த தெரியுது பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த 1 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான சால்ட்டு போடுங்க. போட்டு நல்லா குழம்பு ஒரு பக்கமாக கிளறி விடுங்க. எல்லாமே பக்கமும் செய்கிறதுக்காண்டி நல்லா குழம்பு கிளறி விடுங்க. நான் நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்க போடுறேன். சில பேர் சிக்கனுக்கு உருளைக்கிழங்கு போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் போடுவோம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு நீங்கள் அடுப்பை இறக்கிறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.